திருக்குறளை இழிவுபடுத்துறதா சொல்லி கடந்த வாரம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை என்ன ஆச்சு? ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களை வந்து விசாரித்தாங்க, கால் பண்ணாங்க, பேசுனாங்க. இல்லை சார், அந்த மாதிரி விஷயம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க யாரோ சொல்லுங்கள் சார். அதாவது அந்த ஷார்ட்ஸை பார்த்து பாதிக்கப்பட்டவங்க கிட்டே வந்து புகார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வரட்டும் சார். அவங்களுக்கு நான் இந்த படத்தை போட்டு காட்டுறேன். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதுக்கப்புறமேட்டு என் மேலே என்ன சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பதில் கூறியிருக்கோம். இன்றைக்கி படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், சென்சார் வந்து அப்ளை ஆகி ஓகே ஆகி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்துட்டு அங்கேயே வந்து துண்டிக்கப்படக்கூடிய விஷயம் வந்துட்டு. ஸோ இது 2 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு கதையை முடிவு பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் வந்து அங்கே வந்து முறையிட்டு இன்றைக்கி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாமல் விட்டால் பெரிய பாதிப்புன்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை திரும்ப போயிட்டு இப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அதுக்கு உண்டான பதிலை போயிட்டு நாங்கள் நாளை மறுநாளை போய் மீட் பண்ணக்கூடிய நிலைமையிலே இருக்கும் சார். ஆமாம் சார். ஆக்சுவலாக அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எவன் ஒருவன் சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் படிக்கின்றானோ அவனே சட்ட துரோகின்றார். இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் எவன் படிக்கின்றானோ அவனே இந்த நாட்டுக்கு துரோகின்றார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி படித்தவங்ககிட்ட தான் இந்த சட்டத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இன்றைக்கி அவனுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கி நாசமாயிட்டு. யார் உங்கள் கையிலையோ எங்கள் கையிலையோ யார் கையிலுமோ இல்லை. இன்றைக்கி யார் கையில் இருக்குது? படித்தவங்க கையில் தான் இருக்குது வந்துட்டு. புரியுதுங்களா? அதனால் அவங்க எல்லாருமே வந்து வெளியில் நடக்கிற சம்பவங்களை வந்துட்டு ஒரு செய்தியாக பார்க்காம அந்த சம்பவங்களெல்லாம் தான் வீட்டில் நடந்தால் என்ன மாதிரி ஒரு வழி இருக்குமோன்ட்டு 1 நிமிஷம் 5 நிமிஷம் உணர்ந்தால் வாழ்க்கையில் இந்த நாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது தான் என்னுடைய ஆதங்கமே வந்துட்டு. இல்லை சார், ஆக்சுவலாக நான் சொல்லலை சார். இது ஆமாம் ஆமாம் சார், சட்டம் படித்தவங்களை வந்து சமூக விரோதின்னு சொல்ல. அதாவது நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் படிக்கின்ற ஒவ்வொருவரும் இல்லை படத்தை பேர் ஆமாம் சார். இல்லை ஒரு சில சமூக விரோதிகள். ஆமாம் சார், ஆமாம் சார், நான் சொல்கிறேன் சார். எது இல்லை யார் சார்? பரவாயில்ல சார், படம் பார்க்கட்டும் சார். இதோ நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கீங்க சார். இதில் ஏதாவது தவறு தெரிஞ்சுதா சார்? நான் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெய்லர் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு எல்லாம் பார்வையில் தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ கேள்வி கேட்டிருப்பீங்க சார். படம் பார்க்கும்போது தப்பு தெரியுது எங்களுக்கு. அம்பேத்கர் மட்டும் காமிச்சிட்டு அதில் மண்ணு மட்டும் காமிக்கிறீங்க. இல்லை தப்பு சார். இல்லை அதுக்கு முன்னாடி ஷாட்டு இல்லை சார். அதுக்கு முன்னாடி ஷாட்டை பாருங்க சார். நான் வந்து ரீகால்குலேஷன் பண்ணி பார்க்குறேன். முன்னாடி ஷாட்டு பாருங்க. ஆக்சுவலாக ஆமாம் சார். சார் ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை சார். சார் அது மட்டும் வைக்கல சார். அது வந்து நெக்ஸ்ட் ஷாட் தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக நல்லா பாருங்க சார். இல்லை சார் இருக்கு சார். சட்டத்தை இயற்றப்பட்ட அவருடைய பார்வையில் தான் சார் இந்த அநீதி நடக்குது சார். சார் அவர் சட்ட கடவுள் சார். அவரு சார் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஒரு விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொல்றேன். மண்ணை போடல சார். அம்பேத்கர் மேல மண்ணு இல்ல சார். நல்லா பாருங்க சார். வந்துட்டு அம்பேத்கர் மேல மண் இல்ல சார். சார் பாருங்க சார். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார். இருக்கு சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார்.
நம்ம கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. சின்ன படம் எடுக்கிறீங்க. ஆமாம் சார். வெளிவரதுக்கு ட்ரை பண்ணாம இந்த சீனை வச்சுக்கிட்டு அதுதான் சார் வழி சார். அவர் நல்லபடியாக எழுதப்பட்ட சட்டத்தை அவருடைய பார்வையில் அநீதியாக நடக்குது சார். நிறைய அவர் தான் சார் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். சட்ட கடவுள் சார் அவரு. நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? அம்பேத்கர் பண்ண ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவருடைய பார்வையில் நடக்குது சார் வந்துட்டு அது. காமிக்கிறதா அப்படி இல்லை சார், சட்டத்தை ஃபாலோ பண்றவங்க தான் சட்டத்தை ஆக்சுவலாக நாங்க பார்க்கணும் என்ன நினைப்போம். சார் பதில் சொல்றேன் இருங்க சார், ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன் இருங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க. இல்லை சார் சார் ஒரு நிமிஷம், சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து நான் கடவுளாக தான் பார்க்குறேன். சட்டம் மேத கடவுள். அவரை வந்து குறை சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து அருகதையாக இல்லை. அவர் வந்து கடவுள். அவர் எல்லாருக்கும் நலனை வந்து பண்ணிட்டு போயிடுற சட்டத்தை ஏற்றினாருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படியாப்பட்ட கடவுளை வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்மளை யாராவது வந்துட்டு ஏமாற்றிட்டாவோ மன வருத்தத்தை உண்டாக்கிட்டாலோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோவிலுக்கு போவாங்க. நம்மளால் ஒருத்தவங்க வந்து எதிர்க்க முடியலன்னா தன்னுடைய வலிகளுடைய வேதனைகளை எங்கே தெரியுமா போய் கொட்டுவாங்க? கோவிலில் போய் சாமிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மண்ணை அள்ளி நீங்கள்லாம் நாசமாக போய்ன்னு கொட்டுவாங்க. கடவுளை தூட்டத்தில்லை. இவனுங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு இல்லை. கடவுளே நீ தான் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வேதனை வலிகளை வந்து கொட்டிட்டு போவாங்க. இது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் கலாச்சாரமாக இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற விஷயம் சார். இது இந்த அடிப்படையில் தான் அவருடைய முன்னிலையில் இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது கடவுளாக நீ தான் இதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குன்ற ஒரு பெண்ணோட வலியை தான் நான் வந்துட்டு அங்கே பண்ணியிருக்கேனே தவிர அவர் மேலே கொண்டு போயிட்டு இதை வந்து மண்ணள்ளி போகிறது முன்னாடி பார்க்கலாம். நீங்கள் அக்குறம் பண்ண நீங்கள்லாம் நாசமாக போயிட்டு அந்த அம்மா வந்து ஒரு ஒயிட்டில் தான் வச்சுருப்பேன். புரியுங்களா? இன்டர்கட்டில் என்னன்னு கேட்டினா அந்த நீ பார்வை நீ தான் கடவுள். இந்த மாதிரி நடக்கிற இவங்களுக்கெல்லாம் தண்டனை நீ தான் கொடுக்கணும். அந்த எண்ணத்தில் தான் நான் வச்சுருக்கேன் தவிர வந்துட்டு அவரை வந்து ஒரு துளி கூட சொல்கிற இதில் வந்து இல்லை சார். சார் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீங்க, இப்போ பேசுனீங்க. என்ன பேசுனீங்கன்னா இது வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, எந்த ஆட்சியாளரும் எந்த ஒரு அதிகாரமும் சரியில்லைன்றீங்க. சரிங்களா? இப்போ வந்து டிவிக்கு நண்பர்கள்லாம் ஏதாவது ஒரு டிப்பு போட்டாலும் சரி, ஒரு ஹீரோவை ஏதாவது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, சரியா போட்ட உடனே அடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இது வந்து தாங்குவீங்க? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எந்த சட்டமும் சரியில்லை, எந்த அதிகாரம் சரியில்லைன்னு இருக்கீங்க. இப்போ எல்லாம் புதுசாக மாறிட்டாங்க. எப்படி சார்? இல்லை எப்படி மாறிட்டாங்க சார்? இல்லை எப்படி மாறிட்டாங்க? அப்படியெல்லாம் இல்லை. ஆட்சி மாறிட்டான்னு சொல்கிறேன். ஆட்சி மாறிட்டாங்க. ஆனால் வந்து இந்த அநியாயங்கள் மாறலையே, சரி, அநீதிகள் மாறலையே. இப்போ சிங்கப்பெண் படை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது சரி படமா படாதா சார்? உங்கள் பார்வையில் எது சார்? நல்ல விஷயம் சார். இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. நல்ல விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய படங்களை எல்லாம் பார்த்துருக்கேன்னா பெண்களுடைய விழிப்புணர்வுக்காக அவ்வளோ விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து அவர் கொண்டு வருவார். வெறும் சட்டமாக மட்டும் இல்லாமல் அதை வந்து நிலைப்படுத்தி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஆக்சுவலாக இந்த படம் சார் இந்த படம் வந்து நேத்தோ முதலமைச்சர் சார் விஜய் சார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எடுத்த படம் கிடையாது. இல்லை நம்ம கஷ்டத்தில் நம்ம வந்து ரொம்ப இந்த பெண் கொடுமையை வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் எடுத்த படம் இது. இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். விஜய் சார் வந்திருக்காரு, சிங்கப்பெண் திட்டம் வந்திருக்கு. கண்டிப்பாக அவர் எங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்கான ரொம்ப நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கும் இதை விஜய் சாரே இந்த படத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக எங்களை பாராட்ட தான் செய்வார். ஏன்னா அந்த நாங்கள் வழியை தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் படம் எடுக்கும் போது இருந்த வழியை தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒன்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எடுக்கல, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஒரு தீர்வு, நல்ல தீர்வு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எங்களை விட யார் பெருசாக சந்தோஷப்படுவா? ஏன்னா எங்கள் வழி அவ்வளோ இருக்குது சார். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி சார், முக்கியமான விஷயம் சார், ப்ளீஸ் சார். ஆக்சுவலாக சார் இது வந்து ஒரு இன்ஸ்பயரில் சார். சார் வந்தவாசி பக்கத்தில் நல்லூர்னு ஒரு கிராமம் சார். ஏன் இந்த வழி வந்துச்சுன்னா 21 வயசு பையன் சார், ஃப்ரெண்டுக்கு சார் 4 பேர் சேர்ந்து போனானுங்க, கடன் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்டுக்கு. அந்த கடனை கேட்டதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? 4 பேர் சேர்ந்து கொண்டு போயிட்டு சாராயத்தை ஊற்றி அவனை கண்டமாக வெட்டி எரிச்சிட்டானுங்க சார். எரிச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க சார் பாடியை வந்துட்டு. இது நடந்த சம்பவம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி தண்டனைக்கு போயிட்டு இன்றைக்கி வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க சார். ஆனால் அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தன் சொத்துக்கள் எல்லாம் இழந்து அவங்களோட போராட முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் பைத்தியம் பிடிச்சி இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க சார் ரோட்டில்.
சார் இது உண்மையோட சம்பவம் சார். வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் சார். வந்துட்டு அப்போது இந்த சமுதாயத்தில் வந்து எதிர்த்து போராட முடியலன்னா அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சார். இது என் குடும்பத்தில், என் உறவில், என் சித்தப்பா போய் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சார். இந்த அடிப்படையில் தான் சார் என்னுடைய ஃபீலை வந்து நான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பாதிப்பு தான் சார், உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் தான் சார் இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணியிருக்கேன். ஹீரோ சார், சார் ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கீங்க. ஆமாம் சார். உங்களுக்கு வந்து படம் எப்படி ரிலீஸ் ஆகும், ஒரு வாரத்தில் எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் தெரியும். ஆமாம். சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நீங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இது மாதிரி தமிழ் சினிமா இந்த சுச்சுவேஷனில் இருக்குன்ட்டு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பேசினா எப்படி வந்து போய் மக்களுக்கு ரீச் ஆகும்? இல்லை சார், ஆக்சுவலி என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் புதுசு, ஓகேங்களா? ஆஸ்திரேலியாந்து வந்திருக்காங்க, டைரக்டரும் ப்ரொடியூசர். நான் வந்து தமிழ்லேருந்து நடித்து தெலுங்குலேயும் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்ன சார், எங்கள்கிட்ட சொன்னது ஒரு 100+ தியேட்டர்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. பட் நடுவில் இந்த கான்ட்ரவர்சி வந்ததுனால ஐ திங்க் ஏதோ நெகட்டிவிட்டி வந்திருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே இவங்களும் போராடிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 5-6 நாளாக வந்து நானும் அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்ன சார், உங்களுக்கே தெரியும் இப்போது இங்கே வந்து என்னென்ன சார், ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக்கண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஹீரோ, இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கிளாமர், அப்படி கிளாமர் இந்த சென்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு டைரக்டர் நோனாக இருக்கணும், இல்லை ப்ரொடியூசர் நோனாக இருக்கணும், இல்லைன்னா யார் ஆக்டர்ஸ் நோனாக இருக்கணும். நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஸ்ட்ரகிளில் ஒரு 3-4 படம் தான் பண்ணேன். நானும் ஆல்மோஸ்ட் இது கம்பேக் தான், அதனால் தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, பட் அந்த நல்ல கண்டென்ட் போய் சேர மாட்டேங்குது. அது எப்படி சேரும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மார்னிங் ஷோன்றதும் இது ஃபேமிலி படம் சார், இது BNC. ஸோ கண்டிப்பாக ஒரு ஈவினிங் ஷோஸ் மாறணும் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் பட் என்னென்ன சார், ஒரு சக்ஸஸ் தான் சார் எல்லாரையும் மாற்றும். ஒரு ஃப்ரைடே மாற்றி விட்ரும், ஒருத்தரோட எனி ஆக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஒரு மேட்னி நூன் ஷோ மாற்றி விட்ரும். அந்த நம்பி தான் நாங்கள் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் சார், மேபி இந்த ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா மண்டேலேருந்து திருப்பி ஒரு ரன் பார்க்கலாம் சார். பட் அதுக்குள்ளே எங்கள் படம் நிற்கணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நல்ல படம். நீங்கள் இன்ஃபேக்ட் சார் நீங்கள்லாம் பார்த்தீங்க சார், வாட் யூ ஃபீல் சார், ஜென்யூனாக சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து ஏதோ கேட்டோம்ல, வாட் யூ ஃபீல். நல்ல படம், நல்ல கருத்து. ரொம்ப நன்றி சார். ஆமாம் சார். உங்களுக்கு கான்ட்ரவர்சி அந்த படத்தால எதுவுமே வரல, நீங்க பேசுற பூரா வேற மாதிரி. புரியுது சார். பேட்காரி ஏன் வச்சீங்கன்னா கான்ட்ரவர்சி வேற எதுவுமே சொல்லல. ஆமாம் சார், அது டைரக்டர். ஆமாம் சார், புரியுது சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதை மட்டும் ஏன் வைக்கிறேன், அதுதான் பர்டிகுலர் பாப்பாங்க. ஆமாம் சார். எவ்வளவு கட்சிக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு சார் நீங்கள் சொல்கிறது புரியுது சார். பட் அது என்னென்ன கரெக்ட் சார், அது டைரக்டரோட ஆதங்கம், டைரக்டரோட பெயின். பட் அதுக்கு என்னென்ன சார், சென்சார் போர்டுக்கு போயிட்டு சென்சாரில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஒரு மெயின் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஎன்ற ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க பார்க்காம நாங்கள் ரிலீஸ் பண்ணல சார். நாங்கள் யூடியூப்பில் கூட இன்ஃபேக்ட் சென்சார் வந்து தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் தான் டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சார் டீம் எல்லாம் சொல்கிறாங்க. பட் அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள்.